கனா டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சோலையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஹாப்பி ராஜ். இதுல ஹீரோவா ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியா ஸ்ரீ கௌரி பிரியா நடிச்சிருக்காங்க. அப்பா கீதா கைலாசம், சார்ஜ் மரியம், அதிர்ச்சி அருண், மதுரை முத்து இவங்கெல்லாம் நட்சத்திரங்கள். இந்த படத்துடைய இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய உதவியாளர் மரியா ராஜா இளஞ்செழியன், இசை ஜஸ்டின் பிரபாகரன், கேமரா மதன் கிறிஸ்டோபர், எடிட்டர் செல்வா ஆர்கே. இவங்கெல்லாம் தொழில்நுட்ப கலைஞர்கள். படம் ஒரு அப்பாவை பற்றி பேசுகின்ற படம். அப்பானா நம்ம அப்பா அழகா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் தவறான புரிதல்ல இருக்காங்க. அழகு என்பது வெளிப்புற தோற்றத்துல இல்ல, குணத்துல தான் ஒருத்தவங்களுடைய அழகை நம்ம வந்து தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு அறிமுக படத்திலே அழகான ஒரு மெசேஜை மிக தெளிவா வலிமையா சொல்லியிருக்காரு. இன்றைய இளைஞர்களுக்கு ஹாப்பிராஜ் படம் மிக தேவையான ஒரு படம். அவசியம் இந்த படத்தை நீங்க பாருங்க. இதுல சார்ஜ் மரியம் அப்படிங்கிறவர் தான் ஹீரோவோட அப்பாவா நடிச்சிருக்காரு. ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த படத்துடைய ஹீரோ சார்ஜ் மரியம் தான். ஏன்னா அவருடைய யதார்த்தமான ஒரு நடிப்பு, அவர் வந்து டயலாக் பேசுற விதம் எல்லாமே படம் பார்க்குற பார்வையாளர்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இந்த படத்துல மனுஷன் கதையை தூக்கி அவர் தான் சுமந்திருக்கு. அவருடைய யதார்த்தம், அவருடைய நடிப்பு, அவருடைய டயலாக் டெரிவெல்லாம் உண்மையிலே படம் பார்க்குற எல்லா பேரையுமே மனுஷன் கட்டி இழுத்துட்டார். இந்த படத்துக்கான ஹீரோ ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கதைக்கு யாரு ஹீரோ அப்படின்னா சார்ஜ் மரியம் தான். அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பா உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருக்காரு. இயக்குனர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு அழகான ஒரு 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 யதார்த்த உண்மையை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னா பெத்தவங்க அழகா இருந்தாதான் இந்த சமுதாயம் நம்மளை வந்து மரியாதையா பார்க்கும், கௌரவமா பார்க்கும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்காங்க. இது யதார்த்த உண்மைதான். இந்த யதார்த்த உண்மையை முதல் படத்திலே ரொம்ப அழகா சொல்லி முத்திரை பதித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படம் பார்க்க வந்த நிறைய பேர் காதலர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாமே இந்த அப்பாவுடைய ஃப்ளாஷ்பேக், அப்பாவுடைய வசனம், அவருடைய நடிப்பை பார்த்துட்டு தன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற காதலியை மறந்துட்டு அப்பாவுடைய கதாபாத்திரத்தை பார்த்து விசில் அடித்தாங்க, கை தட்டினாங்க. ரொம்ப முக்கியமான அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ரொம்ப அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க. அதை நான் நேரடியாகவே தேட்டரில் பார்த்தேன். உண்மையிலே வந்து ஒரு அப்பாவுடைய வழியை நிறைய படம் சொல்லியிருக்கு. எம்டன் மகன், டான், இப்படி நிறைய படங்கள் அப்பா அப்படிங்கிற ஒரு படம் கூட அப்பாவுடைய வலிமையை, அப்பாவுடைய உணர்வை, பாசத்தை சொன்னாலும் கூட இந்த படத்துல ரொம்ப இயல்பா இருக்கிற, யதார்த்தமா இருக்கிற ஒரு உண்மையை அழகா சொல்லியிருக்காரு. என்னன்னா பிள்ளைங்க எல்லாமே வந்து பெத்தவங்க அழகா இருக்கணும், அழகா இருந்தா கௌரவம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அது ரொம்ப தவறான ஒரு மனநிலை, தவறான ஒரு புரிதல். அதை எடுத்து ஒரு படமா சொல்லப்பட்டு முதல் படத்திலே இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கார். அதுதான் நம்ம உண்மையா சொல்லணும். இந்த படத்துடைய இயக்குனர் மரியராஜா இளஞ்செழியன் அவர்கள் வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய உதவியாளர். உண்மையாவே இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போது இந்த படத்துடைய ஹீரோ பிரதீப் ரங்கநாதனை மனசுல வச்சுதான் அவர் எழுதியிருக்கார். ஏன்னா ஒவ்வொரு சீன்லையுமே ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆனாலும் கூட நம்ம அதை உத்து பார்க்கும்போது அந்த ஹீரோ பிரதீப் ரங்கநாதனா தான் தெரிஞ்சாரு. ஆனா இந்த படத்துக்கு ஒரு வேளை பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சிருந்தா கண்டிப்பா பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற எல்லா படமே 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் வந்த மாதிரி இந்த படமும் 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிருக்கும். இந்த படத்துக்கு வந்து ஜஸ்டின் பிரபாகரன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே ஜிவி வந்து பெஸ்ட் ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் எந்த படம் பண்ணாலுமே அதோட ஆல்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சாங்காவது அவர் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிடுவார், வைரல் சாங் ஆயிடும். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிட்டு இருக்கிற யூத் படத்தில் கூட அந்த முட்டை கலக்கி சாங் வந்து தான் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து தியேட்டர் வந்து ஃபில் பண்ண வச்சுது. அந்த அளவுக்கு அந்த சாங் வந்து வைரலாக மாறிது. ஆனால் இந்த ஹாப்பி ராஜ் படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்திருந்தா இன்னும் பெரிய ஓப்பனிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். பேக்ரவுண்டு ஸ்கோர் நல்லா இருக்கு. ஆனால் ஒரு ஒரு வைரல் ஆகிற மாதிரி ஒரு சாங்கு மிஸ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஒன்று. அப்புறம் மதன் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு ஒரு சினிமோட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு. அந்த வில்லேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கேமரா வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. அந்த சிட்டி பெங்களூரு அப்படி இப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக அவங்க கேமரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எடிட்டர் செல்வா ஆர்கேன்ற தான் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து நிறைய லொக்கேஷன் சேஞ்சஸ், நிறைய மாண்டேஜஸ்லாம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அவர் வந்து அந்த எடுக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் வச்சு கொஞ்சம் ஈஸியாக கதையை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரும் தன்னுடைய உழைப்பை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. திரும்ப திரும்ப நான் சொல்ல ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட கதையை தூக்கி சுமக்கிறவர் வந்து அப்பாவா நடிச்சிருக்கிற சார்ஜ் மரியன் தான். அவர் நிறைய படத்துல ரொம்ப சூப்பரா நடிச்சதாலும் கூட இந்த படத்தோட ஹீரோவா அந்த கேரக்டரை அவரை தாண்டி வேற ஒரு ஆப்ஷனா நம்மளால யோசிக்கவே முடியல.
அந்த அளவுக்கு ரொம்ப எதார்த்தமா நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் கிடைச்சிருக்காங்க. எப்படி ஒரு எம்.எஸ். பாஸ்கர் நமக்கு இருக்காரோ, ஒரு நாசர் சார் இருக்காரோ, இப்படிப்பட்ட வரிசையில இந்த ஜார்ஜ் மரியன்கிறவர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நடிகர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அவர தான் வந்து படம் பார்க்குற எல்லா பேருமே தன்னுடைய அப்பாவா கனெக்ட் பண்ணி, அவரு ஃபீல் பண்ணா ஃபீல் பண்றாங்க. அவரு காமெடி பண்ணா சிரிக்கிறாங்க. அவரு வந்து அழுதா அ ஆடியன்ஸும் அழுவுறாங்க. அந்த அளவுக்கு அந்த அந்த கதாபாத்திரத்த ரொம்ப திருப்திகரமா முழுமைப்படுத்தியிருக்காருன்னு சொல்ல முடியும். அதனால நீங்க இந்த படத்த நண்பர்களோடு, குடும்பத்தோடு, லவ்வர்ஸோடு தியேட்டர்ல பாருங்க. ஒரு நல்ல படத்தை வெற்றி பெற செய்யுங்க. ஏன்னா, அந்த படத்துக்காக உழைத்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், உங்க எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. அது உங்களுடைய ஆதரவால தான் அவங்க அடுத்த கட்டத்த நோக்கி சிறப்பா செயல்பட முடியும். இந்த படத்துல ஜிவி பிரகாஷ்க்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் கேரக்டரா ஒரு சிறுவன் நடிச்சிருப்பாரு. உண்மையா ரொம்ப அழகா, ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாப்ல. ரொம்ப துருதுருன்னு இருப்பாப்ல. உண்மையிலேயே ஜிவி வந்து சின்ன வயசுல எப்படி ஒரு உருவத்துல இருப்பாரோ, அதே மாரி இருந்தாப்ல. ரொம்ப அழகா, ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதிர்ச்சி அருண்ன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப யூடியூப்ல ரொம்ப பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேமான ஒருத்தரு. அவருக்கு ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அவரு நெறைய இடத்துல வந்து படம் பார்க்குறவங்கள சிரிக்க வச்சிருக்காரு. அப்புறம் மதுரை முத்து. அவர் வந்து அந்த ஹீரோவோட ஒரு டேக் கேர் கேரக்டரா பண்ணியிருக்காரு. அவருக்கு குடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்த முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சிறப்பாவே செஞ்சிருக்காரு. ஒரு காலத்துல பிரசாந்துக்கு அப்புறம் ஒரு 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 லவ் ஹீரோவா வந்து கொடிகட்டி பறந்தவர் வந்து அப்பாஸ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு ஹீரோயினிக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. நெறைய சீக்வென்ஸ்ல வந்து அவர் ரொம்ப ஸ்கோர் இன்னும் கூடமே அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா, அவர் நல்ல பெர்ஃபார்மரு. அவர் கேரக்டர இன்னும் தெளிவா ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா, ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் என்ட்ரி அவருக்கு ரொம்ப மாஸா இருக்கு. அவர வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து கைத்தட்டி சிரிக்கிறாங்க. உண்மையிலே அவங்கலாம் அவரோட படத்த பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா, அவருக்கான ரெஸ்பான்சிபிள் வந்து ஆடியன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அ இந்த படம் அப்பாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி தான். அவர் இன்னும் நெறைய படங்கள் அவர் பண்ணணும். ஹாப்பிராஜ் படம் வந்து அப்பாவுடைய கேரக்டர் வந்து ரொம்ப கனக்கச்சிதமா அந்த பாத்திர படைப்பு செஞ்சிருக்காங்க. அதை தாண்டி அம்மா கேரக்டரு, அவர் காதலிக்கிற அந்த பொண்ணோட கேரக்டர், ஹீரோயின் கேரக்டரு, ஹீரோயினோட அப்பா கேரக்டரு, அம்மா கேரக்டரு இப்படி நெறைய கேரக்டர்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய கேரக்டரோட அந்த லாஜிக்க வந்து உடைச்சு ஒரு மாரி குழப்பியிருக்காரு. ஆனா இந்த குறையெல்லாம் தாண்டி படம் எல்லாருக்குமே புடிச்சிருக்கு. படம் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கான காரணம்னா, ஒரு அப்பாவோடைய ஒரு வலியை மிக அழகாக, தெளிவாக, எதார்த்தமா சொல்லியிருக்காரு. அதனால அப்பாவுடைய அருமைய சொல்றதுனால, படத்துல இருக்கிற குறைகளை கடந்து எல்லாருமே இந்த படத்த நம்ம என்ஜாய் பண்றோம். எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகுது. படமும் ஜெயிச்சிருக்கு. அவசியம் இந்த படத்த நீங்க எல்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க. ஆனா, ஒரே ஒரு விஷயம், ஒரு ஒரு இயக்குனர்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், அறிமுக இயக்குனர் தான் என்றாலும் கூட, நம்மளுடைய அப்பா வந்து அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்பாவுடைய குணம் தான் அழகா இருக்க வேண்டும். ஏன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு இயல்பு இருக்கு. அது இறைவன் படைத்த ஒரு ஒரு உருவம், ஒரு இயல்பு. நாமளா அழகா இருக்கணுன்றது நம்மளுடைய முடிவு இல்ல. எதார்த்தத்த அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான கன்டென்ட்ட சொல்லியிருந்தாலும் கூட, அப்பாவுடைய அருமையை, அப்பாவோட வலிமையை, அப்பாவுடைய எதார்த்தத்தை சொல்ல நினைத்த இயக்குனர், அம்மா வந்து ஃபுல்லா சரக்கடிக்கலாம். அதே மாரி தனக்கு மருமகளா வரப்போற ஒருத்தவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு இடம் இல்லன்றதுனால, தன்னுடைய வீட்லயே தான் தங்கியிருக்கிற வீட்லயே கூட நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து குடிச்சிட்டு கும்மாளமிடலாம். அப்படிலாம் ஒரு அம்மா இருப்பாங்க அப்படின்றத அந்த கேரக்டர் வந்து அவர் உடைச்சு வச்சிருக்காரு. அதே மாரி அந்த ஹீரோயினி வந்து ஹீரோவ வந்து ஒரு விஷயத்துக்காக லவ் பண்றாங்க. என்னன்னா, தாழ்வு மனப்பான்மையில இருக்காரு. அவரு வந்து கிராமத்திலருந்து வந்திருக்கிறாரு. அதனால அவரு நம்ம இந்த நேரத்தில வந்து அவரு கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டா இருக்கணும். அவர லிஃப்ட் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில தான் ஹீரோவ காதலிக்கிறாங்க. அவரு தான் நம்ம லைஃப் பார்ட்னரா வரணும்னு கூட நெனைக்கிறாங்க. ஆனாலும் கூட அப்படி அவங்களுடைய ஹீரோவ அக்செப்ட் பண்ணிட்டவங்க, ஹீரோவோட ஃபேமிலி வந்து கிராமத்துக்காரங்களா இருக்காங்க. அவங்கலாம் அழகில்லாதவங்களா இருக்காங்க. அதனால அவளும் வந்து அவன் மேல வெறுக்கிறா, அந்த காதல வெறுக்கிறா அப்படிங்கிற அந்த அந்த கேரக்டரிசம்லாம் ஒரு மாரி ஒரு சொதப்பலா இருக்கு. 1. அதே மாரி ஹீரோயினோட அப்பா இருக்காரு. அவரு வந்து ரொம்ப பணக்காரரு, ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறவரு, ரொம்ப ஸ்டைலிஷா சிட்டில வாழ்ற ஒருத்தரு. அ ஹீரோவுடைய அப்பாவையும், அம்மாவையும் ஏத்துக்கிறாரு. ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அவங்க நேர்ல வரும்போது ஹீரோட அப்பாவும், அம்மாவும் அவங்களுடைய சொந்த பந்தங்கள கூட்டு வந்தா இவரு வெறுக்கிறாரு. ஸோ அந்த கேரக்டரிசம் வந்து ஒரு சொதப்பலா தான் இருக்கு. ஏன்னா, ஒரு உருவத்த பார்த்து ஹீரோவோடைய அப்பாவ ஏத்துக்கிறாரு, அம்மாவ ஏத்துக்கிறாரு, ஊர்க்காரங்கள ஏத்துக்கல. ஏன்னா, அவங்கலாம் கிராமத்தானா இருக்காங்க, காட்டா மாரி இருக்காங்க. அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த கேரக்டர் வந்து ரிஜிஸ்டர் ஆவுது. அதுக்கு ஏன் அவ்ளோ பெரிய ஒரு வக்கரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல, 1. அதே மாரி தன்னுடைய 2வது மகள் வந்து ஒரு வில்லேஜ் புகைப்படத்த டிராயிங் பண்ணி குடுத்தனால,
தன்னுடைய 2வது மகளுக்காக கிராமத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனாலும் ஹீரோட அப்பா மேல அவ்வளோ கோவமா இருக்கிறவரு, ஹீரோவோட வீட்ல தான் தங்கணும் அப்படிங்கிறது வந்து, அந்த கேரக்டரிசம் வந்து ஒரு சரியான பயணிக்கல. அந்த கேரக்டரிசம் உடையுது. இவ்வளோ சொதப்பல்கள் இருந்தாலும் கூட, படம் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுது. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் புடிக்கும். ஏன்னா, அப்பாவ புடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா இல்லாதவர்கள், அ அப்பாவை இழந்தவர்கள், அப்பாவை புரிந்து கொள்ளாதவர்கள், அப்பாவுடைய வலியை, வலிமையை, அருமையை, அவங்களுடைய தியாகத்த புரிஞ்சுக்காதவங்க, கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது, தன்னுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு 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 நல்ல சாப்பாடு வாங்கி குடுக்கணும். தான் அப்பாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து குடுக்கணும். தான் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசணும். தான் அப்பா கூட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் மனசார ஐயோ! அப்பா நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இவ்வளவு வலிகளை வந்து அவர் வந்து தாங்கியிருக்காரு. அப்படிங்கிறத ஒரு 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 சின்ன ஒரு 10 நிமிஷமாவது யோசிக்க வைக்கிற ஒரு படம் தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்துக்கு சரியான டைட்டில் வந்து அப்பா ராஜ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா, அப்பா தான் அந்த படத்தோட ஒரு ஹீரோ. ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினா இருக்கிற ஸ்ரீ கௌரி பிரியா வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்ட கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்களுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்கு. அதேமாரி ஹீரோ, ஹீரோயினுக்கான லவ் போர்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதுல வந்து ஒரு கிராமத்துக்காரன் இவன் தான் வேணும். இந்த 2 குடும்பம் சம்மந்தி ஆவுற அளவுக்கு அவங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு என்ன இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்கு. ஆனா, ஒரு விஷயமா பார்க்கும்போது என்னன்னா, இவங்க நம்பன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அப்பாவுடைய கதாபாத்திரம் மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நெனச்சு, மீதி விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்தாம போயிருக்கலாம். ஆனா, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய யூகம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா தான் போயிருக்கு. உண்மையிலே அப்பாவோட எல்லா சீன்களுமே மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, விசில் அடிக்கிறாங்க. படத்துல வந்து அந்த அப்பாவோடைய ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அத நான் சொல்ல விரும்பல. நீங்க படம் பாருங்க. ஏன்னா படம் பார்த்தா தான் அந்த அந்த ஃபீல வந்து உங்களால வந்து ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்து கனெக்ட் ஆக முடியும். அந்த ஃப்ளாஷ்பேக் உண்மையிலே எல்லாரையுமே வந்து கைத்தட்ட வச்சது. எல்லாரையும் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது. எல்லாரையும் ரொம்ப அழ வச்சுது. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ரொம்ப ஜீவனா இருந்தது அப்படிங்கிறத, நீங்க படம் பார்த்தா உங்களுக்கும் தெரியும். நானும் அப்படிதான் நம்புறேன். கண்டிப்பா ஹாப்பி ராஜ் படம் வந்து எல்லாருக்கும் புடிச்ச ஒரு படமா வந்திருக்கு. இந்த படத்த எல்லாருமே நீங்க தியேட்டர்ல பாருங்க. குடும்பத்தோட பாருங்க. நண்பர்களோட பாருங்க. காதலியோட பாருங்க. பெற்றோர்களுடைய வலியை, பெற்றோருடைய எதார்த்தத்தை உங்களால் உணர்ந்து, அவர்களுக்கான ஒரு கௌரவத்தையும், அவர்களுக்கான ஒரு நன்றியையும் அவர் மேல நீங்க பாசம் செலுத்துவீங்க. அதற்கு இந்த படம் ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். நல்ல திரைப்படங்கள், நல்ல கலைஞர்கள் கொண்டாடப்பட வேண்டும். வெற்றியாக வேண்டும். தன்னை பெத்த அம்மா, அப்பா அழகா இருக்கணும்னு நெனைக்கிற பசங்களுக்கும், பொண்ணுங்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு சாட்டடியாக அமையும். நன்றி, வணக்கம்.